கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவங்களுடைய அந்த வழக்கு சம்பவம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் பரபரப்பான விசாரணைகள்லாம் நடைபெற்றதாக பல்வேறு கருத்துக்கள் வருகிறது. நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை தலைமை நீதிபதி அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா மீண்டும் நீங்கள் ஒரு கோடை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் வச்ச மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வருது. கோர்ட்டில் என்ன நடந்துச்சு? சரியாக 1:30 மணி அளவில் நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் நாங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு சென்றோம். நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வீடியோவை அனைவரும் முன்னிலையே காட்டி நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் பேட்டியை ஒளிபரப்பி இது பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். எந்த சம்பவம் குறித்து என் மீது நீங்கள் விசாரணை நடத்துகிறீர்கள், இந்த வழக்காக நீங்கள் எடுக்கிறீங்க, ஸ்பெசிஃபிக்காக நான் எந்த வழக்கில் உங்களை பற்றி இந்த குற்றச்சாட்டை கூறினேன், அது சம்பந்தமாக எனக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. இது வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுடைய வாதம். ஓகே சார், நீங்கள் வீடியோவை பாருங்கள். குற்றச்சாட்டை எப்பயுமே எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும். பேட்டின்றது இப்போ நான் ஒரு நாளைக்கு 10 பேட்டி கொடுக்குறேன், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ எந்த பேட்டியில் இதை சொன்னோன்னு அந்த பேட்டியை ஒளிபரப்பணும். அவர் அந்த பேட்டி இவருக்கு நீதியரசர் கேட்குற கேள்விக்கு அந்த பேட்டியில் பதில் இல்லை. அவர் ஒளிபரப்பின அந்த வீடியோவில் அது வழக்குக்கு உகந்ததும் அல்ல. ஒரு எழுத்து நகலை கொடுக்கணும். உங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குது, இதுக்கு என்ன பதில் கொடுக்கணும், நம்ம எழுத்துப்பூர்வமாக குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுவோம். இதான் நடைமுறை. ஓகே சார். இவர் வீடியோவை காட்டி காட்டி கேட்குறாரு. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இந்த வீடியோவை உன்னிப்பாக கவனிக்கிறாரு. உடனே நீதியரசர் GRS சொல்கிறாரு, கண்ணு தெரியலையா, அரவிந்துக்கு போக வேண்டியதானு கேட்குறாரு. இது நீதியரசர் வேலை இல்லை. நீதியரசர் உடனே டாக்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் மன உளவியல் ரீதியாக ஒரு வழக்கறிஞரை போராடுனா இப்படி தான் நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி மிரட்டல் தான். இடதுசாரி முற்போக்கு சிந்தனையான வழக்கறிஞர்களுக்கு, நீதிக்காக போராடுறவர்களுக்கு, சமூக நீதி போராளி வழக்கறிஞர்களுக்கு இதுதான் நிகழ்தின்றதை இன்னைக்கு நீதிமன்றத்தில் காட்டுறாரு. சம்பந்தம் இல்லாமல் அடுத்து என்ன, வழக்கறிஞர் அருமையாக அஞ்சா நெஞ்சன் நம்முடைய வாஞ்சிநாதன் நான் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு எழுத்துப்பூர்வமாக ஸ்பெசிஃபிக்காக வழக்க சொல்லுங்க. ஒரு வீடியோவை காட்டி நீதியரசர் என்ன கேட்குறாரு, ஆமாண்டுங்க இல்லைன்னுங்க. இது எப்படி போகுது? ஜனநாயகத்தில் சட்டத்தை நம்பி நாங்கள் இருக்கோம். நீதியரசர்களை மிலாடுன்றோம், உங்களை நம்பி தான் சட்டம் இருக்குது. நீங்கள் ஆமாண்டுங்க இல்லைன்னுங்க. ஆமாண்டா ஒரு மாதிரியா எழுதுவேன், இல்லைன்னா ஒரு மாதிரியா நான் சொல்லுவேன்னா என்ன அர்த்தம்? என்ன மீறி போனால் தூக்கு தண்டனை தானே கிடைக்க போகுது. குற்றவியல் சட்டத்தில் ஏற்றுட்டு போகிறான். பகத்சிங் ஏற்கும்போது வாஞ்சிநாதன் ஏற்றுக்கிற மாட்டாரா? என்ன நீங்கள் இது நடைமுறையிலே இல்லை. அவர் அழகா ஒரு அஃபிடவிட் கொடுக்குறாரு நம்முடைய வாஞ்சிநாதன். இந்த வழக்கு அன்னைக்கு கூப்பிடும்போது 1:30 மணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. இவர் வேறு வழக்கில் ஒன்றில் தஞ்சாவூர் பல்கலைக்கழக ஆசிரியர் விஷயமா ஆஜரான வழக்கு. அந்த வழக்கில் இவர் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்துட்டாரு. இதில் நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அதே தவறானது முன்னுதாரணம். யார் கவுன்சிலிங்னு நீதியரசருக்கு தெரியாதா? அவர் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து அந்த வகையை கொடுத்துட்டாரு அந்த வழக்கில். நீங்கள் அது சம்மந்தமாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் சாதி நோக்கத்தோடு செயல்படுறேனா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னு சொல்கிறீங்க. இப்போ நாடு விழிப்புணர்ச்சி அடைஞ்சிருச்சு. திராவிட கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி உள்ளிட்ட முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள்
நாட்டு மக்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் நீதிமன்றங்களுக்கு முன்பாக திரளான வழக்கறிஞர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம், இந்த வழக்கை ரத்து செய்யுங்க. இன்னைக்கு என்ன சொன்னாரு, நான் இதை விசாரிக்க கூப்பிடல, நான் இது கண்டம்னாத கோர்ட் இல்லை, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் தலைமை நீதிபதிக்கு நீங்க உங்களுடைய கோரிக்கை அடிப்படையில் அனுப்புறேன். அப்புறம் எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க? கண்டம்னாத கோர்ட்டு நாங்க இல்லை, உங்களை விசாரிக்கவும் கூப்பிடல, இன்னொரு வழக்கசுமா கூப்பிட்டீங்க, கண்டம்னாத கோர்ட்னு அன்னைக்கு சொல்றீங்க, இன்னைக்கு இல்லைன்றீங்க. சரி, வாஞ்சிநாதன் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி, சரி தலைமை நீதிபதிக்கு அனுப்பிச்சிட்டீங்க. வார்த்தைகள் கூடுது. நான் அன்னைக்கு கூட கோலைன்னு சொன்னேன், திரும்பவும் சொல்றேன் கோலைனா உங்ககிட்ட வீரன்றதுக்கு எது நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் சர்டிபிகேட் வாங்கணுமா? நீங்க நீதிபதியை விமர்சிக்கலாமா? அந்த இடத்துல விமர்சிக்கலங்க. அவர் கோலைன்னும் போது அப்ப நான் கோலையா வீரனான்னு ஒவ்வொருத்தருக்கு ஒரு சர்டிபிகேட் தர போறாரா? இனிமே நீதியரசர் ஜிஆர்எஸ் வேலை இதுதானா? உங்களை போராளி என்று சொல்கிறார்கள். சட்டைய நெஞ்ச நிமிர்த்தி தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டுக்கு முன்னாடி நின்றவர் வாஞ்சிநாதன் வழக்கறிஞர். வீரனா கோலையா? யார் கோலை வீரன்றத நம்முடைய நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் மதிப்பு சான்றிதழ் தரப்போறாரா? அதான் ஒரு வேலை. இனிமே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞரை அவமதித்திருக்கிறார். இது நீதிமன்ற அவமதிப்பு தான். நீதிமன்றம் என்றால் வழக்கறிஞர், நீதிமன்ற ஊழியர்கள், நீதியரசர் எல்லாம் உள்ளிட்டு தான் ஒரு நீதிமன்றம். அவ்வளவு வழக்கறிஞர்களுக்கு முன்னாடி நீ கோலைன்னு சொல்றதுக்கு என்ன மதிப்பீடு வச்சிருக்கிறார் மரியாதைக்குரிய ஜிஆர்எஸ்? நான் கேட்கிறேன். அது மாதிரி நீங்க உங்களை போராளிகளுக்கு போராடுறவரை போராளிகள் சொல்ல முடியும். நீங்க போராளிகள் சான்றிதழ் தர போறீங்களா? உங்க மேல உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியிட்ட புகார் கொடுத்திருக்கிறாரு. அந்த புகாரை உரிய நீதிமன்றம் விசாரிக்க பதில் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மிரட்டினா என்ன அர்த்தம்? ஒரு தனிநபர் சுதந்திரத்தில் தலையிடுறீங்க. வழக்கறிஞரை தொழில் ரீதியாக அவரை செயல்படாம முடக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நீ கோலை, நீ போராளி இல்லை அப்படின்னு நீங்க மிரட்டுறீங்க. அவர் பொறுமையான வழக்கறிஞர், போராளி. இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவரு சரியான வாதங்களை எடுத்து வச்சார். உங்க வீடியோ பார்க்கல. நான் கேட்கறதுக்கு நீங்க கொடுங்க, என் மேல குற்றச்சாட்டு தான் நீங்க கொடுங்க நீதியரசர் தான் கேட்டார். நீங்க ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? எழுத்துப்பூர்வமா கொடுக்கலாம்ல. இந்த பேட்டியில, இந்த இடத்துல, இந்த தொலைக்காட்சியில, இந்த வலைதளத்துல நீங்க இப்படி நீ பேசுறீங்கன்னு சொல்லுங்க ஸ்பெசிபிக்கா. ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்ல மாட்டேன்றீங்க? காரணம் என்ன? எங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டா, பாசிச பாஜக பல்வேறு வகையான நெருக்கடிகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளுக்கு வழங்குகிறது. அதில் இது ஒரு அம்சமா அப்படின்ற சந்தேகம் வருது. மிரட்டல் மாதிரி தெரியுது. வழக்கு இருந்தா நீங்க வழக்கு சம்பந்தமா நீங்க பேசலாம். அவர் தவறு பண்ணியிருந்தா, ஆதாரம் இருந்தால், அவர் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லிருக்கா, அதுக்கு ஆதாரம் வச்சிருப்பார்ல. அவர் வழக்கறிஞர் இல்லையா? வச்சிருப்பார்ல. நீங்க அது இல்லைன்னா மறுத்து பேசுங்க. அதை தவிர்த்து விட்டு இதை நீங்க விசாரிக்கிறதுக்கே உங்களுக்கு முழு உரிமை இல்லை. நீதியரசர் என்பவர் நீதி தவறாத நடுநிலையோடு இருக்கணும். நீங்க நீதியரசர் அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கீங்க. அதிகாரத்தில் இருக்கிறதுனால எது வேணாலும் யாரையும் பேசிடலாமா? கோலை என்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா? மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறீங்க. நீங்க போராளி இல்லைன்றீங்க. இது எந்த அடிப்படையில் சரியா இருக்கும்? இந்த வழக்குக்கும் போராளி இல்லைன்னு சொல்றதுக்கும் இந்த வழக்குக்கும் கோலை என்ற வார்த்தைக்கு என்ன சம்பந்தம்? நீதியரசர் சொல்லுங்க. இதை கண்டு மறந்துருவோமா? என்ன ஜெயிலுக்கு போனா பெயில வெளியே வராம இருப்போமா? மீறி போனா சொல்றேன், அவமதிப்பு ஜெயிலுக்கு போயிட்டா ஜெயில இருந்துருவோமா? வருவோம்ல. அதனால இந்த மிரட்டல் வேலையெல்லாம் இங்க எடுக்காது. நான் நீதியரசருக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அவர் நடவடிக்கையில் தவறு இருந்தால்
அவர் குற்றம் சுமத்தப்பட்டதால் நீங்கள் குற்றம் சுமத்தப்பட்டவர் இந்த இடத்துல நீதியரசர். நீங்க இந்த வழக்கை நானே எடுப்பேன்னு சொல்றது எந்த வகையான ஒரு நல்ல முன்னுதாரணம் அல்ல. இளைய தலைமுறை வழக்கறிஞர்கள் வர்றாங்க. வழக்கறிஞர்கள் தான் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள். மகாத்மா காந்தி வழக்கறிஞர், வ.உ.சி. ஒரு வழக்கறிஞர், பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒரு வழக்கறிஞர், இந்திய போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வழக்கறிஞர். இன்றைக்கு திருப்புறம் போன்ற மலையை நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம். யாற்றிலிருந்து மனுதர்மவாதியிடமிருந்து, யாற்றிலிருந்து பாசிச சக்தியிடமிருந்து சிக்கந்தர் மலையை இன்னைக்கு பாதுகாத்திருக்கிறோம் என்று சொன்னால் வாஞ்சிநாதன் போன்ற வீரமிக்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். நீங்க எந்த வாஞ்சிநாதன் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. கோலைன்னு ஆஸ்துறைய சுட்டு கொண்டு விட்டு தானும் சுட்டு செத்தானே, தற்கொலை பண்ணானே, அவன் கோலை வாஞ்சிநாதன். தூத்துக்குடியில துப்பாக்கி முனையை நேருக்கு நேர் சந்தித்தாரே வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், இவர் வீர வாஞ்சிநாதன். அவன் கோலை. தெருவுக்குள் தீட்டுப்பட்டு விட்டதற்காக தான் ஆஸ்துறையை, ஒரு கர்ப்பிணி பெண்ணை அவன் காப்பாற்றினான். ஆஸ்துறை வரலாறு மாத்தி எழுந்த கூட்டம், ஒரு கூட்டம் இருக்கு தமிழ்நாட்டில். அந்த வாஞ்சிநாதன் கோலை வரலாற்று சொல்லுவார். எங்கள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வீரன். அதனால வீரன் சர்டிபிகேட் மரியாதைக்குரிய நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் நாங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போராளி என்ற சர்டிபிகேட் நாங்க மரியாதைக்குரிய ஜி.ஆர்.எஸ் கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. நாங்கள் வீரன் கிட்ட தான் வீரன் சர்டிபிகேட் வாங்குவோம். நாங்க போராளி கிட்ட தான் போராளி சர்டிபிகேட் வாங்க முடியுமே தவிர நாங்க வேற நீதியரசு கிட்ட வாங்க வேண்டிய, அதுவும் நம்முடைய நீதியரசர் ஜி.ஆர்.எஸ் கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. எங்களுக்கு அந்த தகுதியும் இல்லை. உங்கள்கிட்ட வாங்க வேண்டிய தகுதி இல்லை. எங்களுக்கு வேற தகுதி இருக்கு, சான்று இருக்கு. நாங்கள் வீரன் என்பதை எங்க காட்டணும், நாங்கள் போராளி என்பதை எங்களை போராளி நடத்துகின்ற பிரபாகரன் எங்களை போராளின்னு சொல்லலாம், எங்களை வீரன் சொல்லி பிரபாகரன் சொல்லலாம். எங்களை நீதியரசர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை சிறந்த வழக்கறிஞர் சொன்னா போதும். நீதியரசர் அதை தான் செய்யணும். நீதியரசருக்கு இது வேலை இல்லை. யார் கோலை யார் போராளின்றது சொல்றதுக்கு மரியாதைக்குரிய ஜி.ஆர்.எஸ்க்கு வேலை இல்லை. அரவிந்த் கண்ணு மருத்துவ பார்க்க சொல்றதுக்கு டாக்டர் சொல்லலாம், அதுவும் உங்க வேலை இல்லை. நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் உங்க பொதுவா ஏற்றிக்கிறீங்க, மன அழுத்தம் ஏற்பட போகுது. அதனால நீதியரசர் அவர்கள் சிறந்த நீதியரசராக திகழ வேண்டும். வழக்கறிஞர்களை மிரட்டுவதன் மூலமாக, போராளிகளை மிரட்டுவதன் மூலமாக, போராளிகளை கோலைகள் என்று நீங்கள் வர்ணிப்பது மூலமாக யாரும் ஓய மாட்டோம். ஆனால் நீதியரசர் அவர்கள் இதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வழக்கறிஞர்களுடைய, இடதுசாரி முற்போக்கு சிந்தனையுடைய கோரிக்கை. கோலை என்ற வார்த்தையையும் நீங்கள் போராளிகள் என்ற வார்த்தையும் வழக்குக்கு சம்பந்தம் இல்லாமல் அன்பார்லிமெண்ட் வேர்ட் நீதியரசர் பயன்படுத்துவதற்கு எந்த விதமான சட்ட தகுதியும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சும்மா குண்டக்க வேற மாதிரி வழக்கறிஞராக வைங்க, இப்போ அதே இடத்துல நான் இருக்கேன்னு வைங்க, நான் நிறையா அருமையான பதில் சொல்லியிருப்பேன். என்ன மீறி போனோம், என்ன அந்த இடத்துல கண்டமண்டாவதை கோர்ட்டு வரும், வேற என்ன செய்ய முடியும்? வேற நாடு கடத்த போறீங்களா? தூக்கு தண்டனை போட போறீங்களா? வாஞ்சிநாதன் ரொம்ப நிதானமா இன்னைக்கு பேசினார். நம்ம நிதானமா பேசுவோம், ஆனா இதெல்லாம் நாங்க தாங்கிக் கொள்ள மாட்டோம். திரும்ப கொடுத்துருவோம், திரும்ப உடனே நாங்க பதில் கொடுத்துருவோம். யார் வீரன் யார் கோலைன்றத ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா கொடுக்குற வழக்கறிஞர் எங்க மாதிரி இருக்கா? ஆனா எல்லாரையும் நீங்க சமமா பார்த்து இந்த மாதிரி நடவடிக்கையை தொடராதீங்க என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நீதியரசருக்கு சொல்லிக் கொள்கிறேன். திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். சட்ட தகுதியில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தியதை மரியாதைக்குரிய நீதியரசர் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.